எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அன்று 33, 34 ஆகிய வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தீர்மானமாய் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி அவங்க ஜெயித்தாங்களாம்? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எதற்காக? எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். சிலருக்கு அவங்களுடைய பலவீனம், அந்த பலவீனத்தை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். சிலருக்கு வியாதிகள், சிலருக்கு பிரச்சனைகள், சிலருக்கு பண பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்தில் தேவ பிள்ளைகள் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு மேலே விசுவாசம் வச்சவங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அதற்கு தேவை விசுவாசம். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஏன்னா அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை தொடக்குகிறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர் மேலே மட்டும் நம்ம விசுவாசம் வச்சா போதும். நம்முடைய முன்னோர்கள் விசுவாசம் வச்சதுனால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவர்கள் எப்படி ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்? பல ஆதாரங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அந்நிய தேசத்தில் அவர்கள் புறப்பட்டு போன பொழுது யோசுவா அவர்களை வழி நடத்தி கொண்டு அவர் செல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதற்கு விசுவாசம் தேவை. அதற்கு விசுவாசம் உள்ளவங்க எல்லாரும் யோசுவாவோடு கூட ஒரு புதிய தலைமுறையாக அவர்கள் முன்னேறி சென்றார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லாமல் போனதோ, அந்த விசுவாசம் இல்லாத சந்ததிகள் வனாந்தரத்தில் அவர்கள் எல்லாரும் மரிக்கிற வரைக்கும் 40 வருஷம் தேவன் அவங்கள வனாந்தரத்தில் அலைய விட்டார். 40 வருஷத்தில் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களெல்லாம் மரித்த பிறகு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யோசுவாவோடு கூட சேர்ந்து அந்த புதிய தேசம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க. போகும்பொழுது அங்கேயே பல தடைகள் வந்தது. முதல் தடையே எகிப்திலிருந்து போகும்பொழுது செங்கடல். விசுவாசத்தினாலே செங்கடலை அவர்கள் கடந்து மறுகரை சேர்ந்தாங்க. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத பிரச்சனைகள், வனாந்தரத்தில் போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து விசுவாசத்தினாலே கடந்து வந்தார்கள். அதோடு கூட கடைசியில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கண் முன்னால் இருக்கு. பார்த்தா பெருக்கெடுத்து ஓடுகிற செங்கடல். இது
யோர்தான், அந்த யோர்தான் நதி, அந்த யோர்தான் நதியில் யாராவது கால் வச்சா அவங்க அடித்து கொண்டு போகப்படுவாங்க. அவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த நதி விசுவாசத்தினாலே அந்த ஆசரிப்பு, அந்த கூடாரத்தில் வைக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள் விசுவாசத்தோடு போய் யோர்தானில் கால் வச்சாங்க பாருங்க. அவங்க வச்ச உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட தேவன் இருந்தார். அதனால யோர்தான் பயந்து, தேவன் இங்கே வந்திருக்கிறார், தேவனுடைய கால் தடங்கள் இங்கே வந்திருக்கிறது என்று சொல்லி பயந்து அப்படியே பின்னிட்டு அது போனது. எல்லாரும் அப்படியே யோர்தானை கடந்து எரிகோவுக்கு சென்றாங்க. எரிகோ பட்டணத்தில் 7 நாள் அளவும் எரிகோ பட்டணத்தை சுற்றி சுற்றி வந்தாங்க. எக்காலம் ஊதினாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. எரிகோ பட்டணம் அப்படியே இடிந்து அப்படியே விழுந்தது. அந்த மதில் சுவர்லாம் இடிந்து விழுந்தது. அங்கே எல்லாவற்றையும் ஜெயித்து, ராஜ்யங்களை ஜெயித்து தேசத்தை கட்டி கொண்டாங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் விசுவாசம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் நமக்கு இருந்தா இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீங்க கேட்குற எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு விசுவாசம், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர், அவர் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத அந்த விசுவாசம் நம்மளை வழி நடத்தும். நம்முடைய முற்பிதாக்களை ராஜ்யங்களை ஜெயிக்க வைத்தது. நீதியை நடப்பித்தார்கள். நீதி, இந்த உலகத்தில் நீதியாய் நாம் வாழ வேண்டும். தேவனுக்காக நீதியாய் வாழ வேண்டும், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் கடைசியாக வரும்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அநியாயம் செஞ்சா, கொஞ்சம் அநியாயம் செஞ்சாலும் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதனால் நிறையவே அநியாயம் செஞ்சுக்கோ. கொஞ்சம் செஞ்சாலும் உனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, நரகம் கண்டிப்பாக உண்டு, பாதாளம் கண்டிப்பாக உண்டு. அதனால் கொஞ்சம் அநியாயம் செஞ்சாலும், நிறைய அநியாயம் செஞ்சாலும் தண்டனை தான், ஆக்கினை தீர்ப்பு தான். ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஏன்னா அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்காக சொல்லி இருக்கிறார். அவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் இயேசு வருவார். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பலனை நிச்சயமாக அவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த பலனை இயேசு நமக்கு தருவார். நாம் நீதியாய் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு பரிசை அவர் தருவார். அதற்காக தான் இவ்வளவு பாடுகளை நாம் பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, அவங்க இப்படி நல்லா வாழறாங்களே, மற்றவங்களை ஏமாற்றி வாழ்கிறாங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நானும் ஏமாற்றி வாழ்ந்தா வாழலாமே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய நீதிக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. இவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினாரே, அந்த தேசத்தை அவர்கள் போய் சுதந்திரித்து கொண்டாங்க. அதில் திராட்சை கொலை அப்படியே பெருசாக தொங்கும், ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய திராட்சை கொலை. இஸ்ரேல் தேசத்தில் அந்த அறுவடை செய்கிற சில காரியங்களை நான் டிவியில் பார்த்துருக்குறேன். நம்ம ஊரில் மாதிரி சும்மா ஒரு சீப்பு வாழைப்பழம் இல்லை 1-2 கிடையாது. அப்படியே அப்படியே அடுக்கி அந்த மரம் அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கு, மிஷினில் கட் பண்ணுறாங்க. அதே போல் திராட்சை, இதெல்லாம் ஒரு ஆள் தூக்க முடியாது. திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளோ செழிப்பான, அவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு தேசம். அந்த தேசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கெல்லாம் கூட அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், பரலோக தேசம். அந்த பரலோக தேசம் தரையெல்லாம் பொண்ணு. நாம்
இந்த உலகத்தில் ஒரு பொன் கீழே கிடந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு தங்கம் உடனே எடுத்துக்குவோம், யாருக்கும் சொல்லாமல் நம்ம எடுத்துக்குவோம். அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பரலோகம் ஃபுல்லாக தரையெல்லாம் பொண்ணு. நாம் அதுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ ஐஸ்வர்ய சம்பந்தர். அந்த ஒரு பொன்னான நகரத்துக்கு அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி, எந்த மனுஷன் பாவம் செய்து ஜீவ விருட்சத்தின் கனி இழந்து போனானோ அந்த மனுஷனுக்கு மீண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மாதம் மாதம் வித்தியாசமான கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அதே போல் அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதி, இதெல்லாம் அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் போய் அதில் கலந்து கொள்ள போகிறோம், அங்கே வாழ போகிறோம். போன வாரம் ஒரு ஜெப குறிப்பு நம்ம சகோதரிகள் அவங்க பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஜெப குறிப்பை நான் கவனித்தேன். நாம் எல்லாரும் போய் பரலோகத்தை ஆட்சி செய்ய போகிறோம். எனக்கு அதிசயமாயிருச்சு, பரலோகத்தை போய் ஆட்சி செய்ய போகிறோமா? ஆண்டவர் அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம ஆட்கள் எந்த ஜெப குறிப்பு கொடுத்தாலும் 1 மணி நேரம் அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது என்ன ஜெப குறிப்பு ஏதுன்னெலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் போய் நரகத்தை ஆட்சி செய்ய போகிறீங்கன்னா கூட அதுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம போய் நரகத்தை ஆட்சி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அதன்படி நாம் வாழ வேண்டும். பரலோகத்தை ஆட்சி செய்ய ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. பரலோகத்தில் போய் நாம் வாழ்வதற்கு, பரலோகத்தை நாம் சொந்தப்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் இந்த பூமியை ஆட்சி செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்தை கொண்டுதான் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்போம். நம்ம விசுவாசத்தை ஒருபொழுது விட்டு விடக்கூடாது. அவங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவங்கள வாக்குத்தத்தங்கள் பெற்றது மட்டும் இல்லை, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நடந்துச்சா இல்லையா? அங்கே வேதத்தில் பார்த்துட்டு சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், 30 நாள் அளவும் ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய குறைகளை குற்றங்களை எதுவுமே சொல்லக்கூடாது. அதை ஒரு தீர்மானமாக பண்ணி அதை ஒரு சட்டமாக மாற்றி அதை அவங்க கடைபிடிச்சாங்க 30 நாள் வரைக்கும். ஆனால் தானியேல் என்ன செஞ்சார்னா, 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் அன்று 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். தான் அப்படியே ராஜாவாகி தரியு அந்த கட்டளையை தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் வாயை அடைப்பதற்கு இதுதான் காரணம். சிங்கத்தின் வாயை தேவன் கட்டுவதற்கு இதுதான் காரணம். தானியேல் 3 வேளை சாப்பிட்றாரோ இல்லையோ, தானியேல் ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு, அது தெரிந்தும் கூட அந்த ராஜாவுடைய அந்த கட்டளையை மீறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடித்து சிங்க கபியில் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட கட்டளையை மீறி அந்த பிரதானிகள்லாம் இவர் ராஜாவுடைய கட்டளையை மதிக்கலை அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜாவுடைய கட்டளையாக இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை பரலோக கட்டளையை தான் மதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான கட்டளையை நாம் மதிக்கிறோம், ஆனால் பரலோக கட்டளையா உலக பிரகாரமான கட்டளையான்னு வரும்பொழுது பரலோக கட்டளை தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்துக்குரிய கட்டளை நமக்கு முக்கியம் இல்லை.
ராஜாவின் கட்டளையா தேவனுடைய கட்டளையான்னு வரும்போது தேவனுடைய கட்டளை தான் நமக்கு முக்கியம். அதனால அந்த ராஜாவுடைய கட்டளை யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, யாரும் அவங்க தேவனை நோக்கி முறையிடக்கூடாது அப்படின்னு கட்டளை வச்ச பிறகும், கட்டளை போட்ட பிறகும் இவன் எப்பொழுதும் போல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி தேவன் என்ன பண்ண, ஸ்தோத்திரம் செலுத்தினான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படி செய்து கொண்டிருந்த மனுஷனை பிடிச்சு சிங்க கபியில போடுறாங்க. அப்படி தேவனத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ற அந்த மனுஷனை சிங்கம் சாப்பிட ஆண்டவர் விடுவாரா? விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தினந்தோறும் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணா எந்த சிங்கமும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. தானியேலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் ராஜாவுடைய கட்டளையை கூட மீற வச்சுச்சே. சிங்க கபில போட்டாலும் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. சிங்கத்தின் வாயை அடைத்தார். அந்த விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 15ஆம் வசனம் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கிட்ட ராஜா சொல்றான், நீங்க என் தேவர்களுக்கு நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். இங்க எல்லாம் நாதஸ்வரம், வீணை, தம்புரு, அது இதுன்னு சொல்லி மேலதாளங்கள்லாம் வாசிக்கப்படும். நீங்க விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும். இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு தரேன். ஆனா இவங்க தைரியமா ராஜாவுடைய அந்த கட்டளைக்கு பயப்படாம, ராஜாவுடைய கட்டளை மீறி, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாக அவன் சொல்றான், உன்னை எந்த தேவன் வந்து உங்களை தப்பி வைக்கிறார் பார்க்கலாம், என் கைக்கு எந்த தேவன் உங்களை தப்பி வைக்கிறார் பார்க்கலாம். இவங்க சொல்றாங்க, ராஜாவே எங்கள் தேவன் உம்முடைய கைக்கும் எங்களை தப்பி வைப்பார், எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்பி வைப்பார். அதனால நீர் நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தேவை. தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவனை நம் கண்ணால காணல, ஆனாலும் விசுவாசம் நமக்கு தேவை. நிறைய பேர் தேவனை கண்ணால காணாததுனால விசுவாசம் இல்லாம இருக்கிறோம். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை கண்ணால காணல, ஆனாலும் தேவன் மேல அசைவில்லாத ஒரு விசுவாசம் இருந்ததுனால அக்கினி சூளை 7 மடங்கு ராஜா உயர்த்தினான். அவங்கள கட்டி தூக்கி போட்டாங்க. 3 பேரையும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள தூக்கி போட்ட உடனே அங்கே 4வது ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் தான் தேவகுமாரன். ஹல்லேலூயா. இயேசுவே வந்துட்டாரு. அந்த அக்கினி சூளை அது ஏசி சூளையா மாறிடுச்சு. அந்த அக்கினி அவங்க முடிய கூட ஒன்றும் டச் பண்ண முடியல, ஒண்ணுமே. அப்போ உடனே, ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனே தேவன். இவங்களுடைய தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு ஜாதிக்காரனா இருந்தாலும், எந்த ஒரு பாஷைக்காரனா இருந்தாலும் விரோதமா அவன் செஞ்சா அவன் கொல்லப்படுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உத்தரவுகளை தேவன் நம்முடைய நாட்டில் கொண்டு வர வேண்டும். தேவனே கர்த்தரே தேவன் என்று தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் சட்டமா இருந்தாலும் கட்டளையா இருந்தாலும் அதை மீறி தேவன் பக்கம் நிற்க வேண்டும், விசுவாசத்தோடு நிற்க வேண்டும். ஜீவனை நாம் பெருசா எண்ணாமல் துணிகரமாய் ஆண்டவருக்காய் நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறும். அப்படி நடக்கும் பொழுது ராஜா கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள அது உதவியா இருக்கும். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாய் கர்த்தரே தேவன் என்று அந்த ராஜாவும் அந்த தேசத்தாரும் அறிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற விசுவாசத்தினால் நம்முடைய குடும்பம் தேவனை அறிந்து கொண்டார்களா? நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தேவனை அறிந்து கொண்டாங்களா? இவங்க விசுவாசிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்.
இவங்களை ரட்சித்த தேவன் மெய்யான தேவன், இவங்களை காப்பாற்றினார். அவங்களும் நம்ப வேண்டும், அவங்களும் விசுவாசி தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய விசுவாசம் இந்த நாளிலே வர்த்திக்க செய்ய தேவன் உதவி செய்வாராக. தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்னைக்கு அப்பா விசுவாசத்தினால எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். அதுபோல நாங்களும் விசுவாசமாய் உண்மையில் விசுவாசமாய் எல்லாவற்றையும் ஜெயித்து முடிவில் நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்பா எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் விசுவாசத்தை தொடக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆண்டவர் உம்மேல் விசுவாசம் வைத்தவர் ஆண்டவரை வாழ்ந்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரத்தில் இல்லை. ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் எங்கள் முன்னோர்கள் உம்மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்து போட்டார்கள், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களே. அதுபோல நாங்கள் அப்பா விசுவாசத்தினாலே நாங்கள் அப்பா வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. அப்பா நாங்கள் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் ஜெயிக்கவும், விசுவாசத்தினாலே பிழைக்கவும், விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். என்னால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்விசுவாசத்தினாலே வந்த சாபங்கள், அவ்விசுவாசத்தினாலே வந்த நஷ்டங்கள் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விசுவாசத்தை தாரோம். அந்த விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ உதவி செய்யும், பாதுகாத்து கொள்ளும். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். அப்ப விசுவாசத்திலே உறுதியாய் நிலை நிற்க உதவி செய்யும். ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுடைய கட்டளையை கூட மீறி தங்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்தது போல, தானியேல் கட்டளை மீறி ஜெயித்தது போல நாங்கள் ஆண்டவரே உமக்காய் முக்கியத்துவம் கொடுத்து விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையர் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.